மிக மிக ஆழமான அழுத்தமான திருத்தமான செயல்பாட்டிற்கு உரியவர்கள் யார் என்றால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் தான். ஒரு கூட்டத்தை கட்டி காக்கின்ற தன்மை வாய்ந்தவர். இவங்க சின்ன குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்க மாட்டாருங்க. இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிகவும் அதிக எண்ணிக்கையில் இருப்பாங்க. அவங்களோட இவங்களுடைய வாழ்க்கை பயணமாக இருக்கும். இல்லை இவங்க எங்கே சார்ந்து போகிறாங்களோ அங்கே உள்ளவங்க அதிக எண்ணிக்கையில் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து வாழ வேண்டியதாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையும் சில தவறுகளை உங்களை அறியாமலே செய்து விடுகிறீர்கள். அதை சுட்டி காட்டினால் மனவேதனைப்படுவீர்கள். சுட்டி காட்டாத இருந்தாலும் ஐயோ இப்படி நம்ம ஆயிடுச்சு யாரும் எனக்கு சொல்லின்னு வருத்தப்படுவீங்க. விருச்சிக ராசி என்றாலே ஒரு கிணற்று ராசின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கிணற்று ராசிலையும் மோட்ச ராசின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அந்த ஒரு ராசியானது மோட்சத்துக்குரிய ராசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போன ஜென்மத்தில் என்னென்ன காரியங்கள் செய்து வந்தீர்களோ அதோட பிரதிபலிப்புக்காக தான் இந்த விருச்சிக ராசியிலே ஜனனம் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஆரம்பமே செவ்வாயோட ராசி, அதே மேஷம், அங்கும் செவ்வாய் தான் இங்கும் செவ்வாய் தான். இவங்க பயணப்பாதையில் இந்த விருச்சிகம் என்பது 8ஆம் இடமாக அமைவதால் மேஷத்திற்கு இவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே பழைய கணக்கை தீர்ப்பதற்கு தான் இந்த ராசியில் வராங்க. இவங்களுடைய எண்ணத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் சிறப்பானதாக இருக்கும். நல்லா உழைக்கக்கூடியவங்க, நல்லா எல்லாருக்கும் உதவக்கூடியவங்க. பெரும்பாலும் இராணுவம் மற்றும் பல இடங்களில் உணவுப் பொருள்கள் சமைக்கின்ற இடத்துலையோ இல்லை உணவுப் பொருள் சமைக்கின்ற நபர்களுக்கு உதவி செய்வர்களாகவோ இருப்பாங்க. ஸ்டோர் பக்கத்தில் வேலை செய்வாங்க. மேலும் பல பொருள்களை சேர்த்து வச்சிருந்து பல பேருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க இரும்பு சம்பந்தமான வேலையிலையும் சிலர் இருப்பாங்க. சிலர் சர்ஜரி டாக்டர் லெவலில் போகிறதுக்கும் இருக்கும். எங்கு சென்றாலும் இவர்களுடைய மனதானது அவங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்பதான் செயல்படுது என்பதை இவர்கள் எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் இவர்கள் வளர்ச்சியில் மிக சிறப்பாக இருப்பார்கள். அந்த வளர்ச்சியில் சிறப்பாக ஆகிறதுக்கு முன்னதாக இவங்களுடைய எண்ணங்கள் மிக மிக அவதிக்குள்ளாகும். உற்றார் உறவினர்கள் மற்றவர்கள் எல்லோருக்கும் நல்லது கெட்டது எல்லாம் செய்கிற வரையும் செய்யணுவாங்க. செஞ்சு முடித்தவொடனே நீ யாரோ நான் யாரோன்ட்டு போயிடுவாங்க. ஆகையினால் இவங்களுக்கு கோபம் வந்ததுன்னா சாமானியமாக அடங்காது. இந்த கோபத்தை சமாளிப்பதற்காக அவங்க யாருக்கிட்டையும் நெருங்க மாட்டாங்க. இவர்கள் தயவு செய்து மது பிரியர்களாக மாறிவிடக்கூடாது. மனைவியை ரொம்ப நேசிப்பாங்க. அந்த மனைவி மீது தவறான எண்ணத்தை கொண்டு கணவன் மனைவி யாராக இருந்தாலும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஒரு தவறான எண்ணத்தை தானே உருவாக்கிட்டு தானே தன்னை அழித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமாகிடுவாங்க. உங்கள் மீது இருக்கின்ற பற்று பாசத்தை அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய நீங்கள் நடுவில் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வீர்கள். மாற்ற வச்சிடும் சூழ்நிலை. அது எப்படி என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலமாக ஜாதகத்தை கணித்து எந்த இடத்துல முன்ஜென்ம கர்மா வருது, எந்த இடத்துல நிகழ்கால கர்மா வருது, எப்பொழுது எதிர்கால கர்மா வருதுன்னு அந்த கர்ம காண்டத்தின் மூலமாக உங்களுடைய உன்னதமான நுட்பமான விஷயத்தை புரிந்து கொண்டால் அது யார் மூலமாக எப்பொழுது எப்படி நம்மளை வாட்டி வதைக்கிறதுன்னு தெரிஞ்சு அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு போவதற்கு சரியான தருணமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய கர்மகாரகன் கர்மஸ்தானத்திலே 10ஆம் இடத்திலே ஆட்சி பெறுவதனால் உங்களுக்கு இந்த காரியம் நிறைவேறும். அது நீங்கள் எங்களை அணுகினால்தான் நிறைவேறுமே தவிர அதை கேட்டுட்டு போனீங்கன்னா அது எப்படி அமையும்? அதுக்கும் உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பனை இருக்கணும். அப்போ தான் பல பேரை சந்திப்பீங்க, பல பேரை ஜோதிடத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே போவீங்க. ஏறாவது ஒருத்தரை நிலைநிறுத்தி வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவதை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மற்றவர்களோட பல மடங்கு சிறப்பாக இருக்கும். அந்த ஊர்லேயே எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் அந்த தலைவர் நிற பட்டத்தை வாங்குகிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். அதுக்கு உங்களுடைய பிறவி ஜாதகம் தான் எடுத்து சொல்லும். இப்பொழுது வருகின்ற இன்னல்களையும்
சிரமங்களையும் எப்படி சமாளிக்கலாம், அதுக்குள்ள வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலான்னு தான் இந்த கோச்சார பலனானது உங்களுக்கு சொல்கிறது. இந்த விருச்சிக ராசி நேயர்களும் இந்த செப்டம்பர் மாதத்தில் பிறந்து விருச்சிக ராசி நேயர்களாக இருப்பவரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய இவர்களுக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனை இப்பொழுது வருகின்ற அந்த பிரச்சனையானது அதை எப்படி சமாளிக்க வேண்டும். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க, சில பேருக்கு இடம் விட்டு இடம் மாறுவாங்க. அது திடீர்னு மாறுறதுனால திடீர்னு சூழ்நிலைகள் மாற்றும். சில பேர்களுக்கு போகிற வேலையை விட்டு நின்று போடுவாங்க. அது மாதிரி குடும்ப சூழ்நிலை அமைஞ்சிடும். சில பிள்ளைகளால் இவங்க சில நேரங்களில் தலை காட்ட முடியாது. இவங்க மது குடிக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க பிள்ளைங்க மூலமாகவோ இவங்களை சார்ந்தவங்க மூலமாகவோ இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துவிடும். பிறருடைய எண்ணங்களுக்காகவே இவர்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பதனால் தனக்காகவும் தான் வாழ வேண்டும் என்பதை இவர்கள் ஒரு முடிவும் எடுக்க வேணும். இவர்களை பொறுத்தவரையும் மிக அற்புதமான மனிதர்கள். அவர்களுடைய உடல்ல ரத்தம் சுண்டு போயிடுங்க. இவங்க உழைப்பில் அந்த ரத்தம் சுண்டுனாலும் உழைச்சி ஓட ஆகி மறுபடியும் நல்ல நிலைக்கு வரக்கூடியவர்கள். அப்போது யாரால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அவங்களோட பலன் இல்லைன்னாலும், யாரெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்களோ அவங்களால தான் உங்களுக்கு பலன் வருதுன்னு அப்போ தான் யோசிப்பீங்க, வெட்கப்படுவீங்க, அவங்கக்கிட்ட போக மாட்டீங்க. இல்லை போனாலும் நமக்கு பழைய நினைவு வருது நினைப்பீங்க. காரணம், உங்களை அறியாமலே உங்களை எடுத்து செல்கின்ற இந்த பாதையை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். உங்களுடைய சரி செய்யும் குணத்தினாலே உங்களுடைய வாழ்க்கை பாதை மிக சிறப்பாக உயரும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தோம்னாக்கா, உங்களோட ராசிக்கு 9ஆம் அதிபதி ராசியில் உட்காந்துருக்கார். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் தொடர்பு பெறுறார். அப்போ தன் ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் தொடர்பு பெறுவதும், ராசிக்கு 9ஆம் இடத்திபதி லக்ன ராசியை நோக்கி வர்றதும் விசேஷம் தானாக்கா. மேலோட்டமாக பார்க்க போனால் விசேஷமான அமைப்புகள் தான். ஆனால் மறைமுகமாக ராகு பகவானுக்கு 8ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது விசேஷமான அமைப்புகள் கிடையாது. கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டங்கள். அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் தெளிவாக சொல்ல வரங்க, செப்டம்பர் 13லேருந்து செப்டம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. உண்மையானவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள். ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் முதல் 13 நாட்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். தன்னோட ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவானுக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் சட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஆனால் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் அது தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு முனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். எப்படி சார் ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருமா, உழைக்காமலே கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உதயமாகும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஒன்று எடுத்துக்கிறீங்களோ தெரியாது. நான் கிரகத்தை காரகத்துவத்தை நான் முழுமையாக எடுத்துக்கொள்கிறேங்க. கிரகங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் இயங்குவது கிடையவே கிடையாது. கிரகத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் இயங்கப்படுறோம். இந்த மாதத்தில் இந்த அதிர்ஷ்டத்துக்கான விதிகளுக்கும் என்ன காரணம்ன்றதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. இந்த மாத காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று ஒரு கிரகண தோஷம் ஏற்பட போகுது. கும்பராசியில் இந்த கிரகண தோஷம் உதயமாகுது. சந்திர கிரகணம் உதயமாகுதுங்க. ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் உதயமாகுதுங்க. இந்த கிரகணம் ஏற்படும் போது ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது. அப்போ இந்த அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள்னாக்கா யாருக்குன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதில் நீங்கள் அடங்குறீங்க. அப்போ இந்த ராகு பகவானால ஏற்படக்கூடிய சந்திர கிரகணமானது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உதயமாகுது. இந்த அதிர்ஷ்டம் எவ்வளவு நாளுக்குள்ளார் நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த கிரகண தோஷம் ஏற்பட்டு
அடுத்த 40 நாட்களுக்குள்ளார இது நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று இரவு மணி 9:56 மிட்நைட் 1:26 வரலும் இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது கும்பராசியில் உதயமாகிறதுனால அந்த நேர காலகட்டத்தில் 40 நாட்களுக்குள்ளார ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. ஆனா அந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சதுனாக்கா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களோட பூஜை அறையில வீட்டுக்கு வெளியே வராமல் இருந்து அந்த கிரகங்களின், அதாவது உங்களுக்கு பிடித்தமான கிரகங்கள் எதுவோ அல்லது எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தின் காயத்ரி மந்திரத்தை அந்த 3 மணி நேரம் உச்சாரணம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா பெரிய லெவல்ல பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரலாம். இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை மென்மேலும் உயர்த்திக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதனால இந்த கிரகண தோஷம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அளவுகளா இருக்கு. கிரகண தோஷம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுநாள் காலையில நீங்க என்ன செய்யறீங்கன்னாக்கா, தெரியா சொல்ல வரங்க, இந்த கிரகண தோஷம் இரவு மணி 9:56 தொடங்கி மிட்நைட் 1:26 முடிவடையுதுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், கிரகண தோஷம் முடியறதுக்கு முன்பாகவே உங்க உணவு அருந்துற வேலைகள்லாம் விட்டுடணும். அதாவது சூரியன் அஸ்தமானம் ஆகிறதுக்கு முன்பாகவே 6 மணிக்கு முன்பாகவே உணவு அருந்ததை சாப்பிட்டு முடிச்சுட்டு விட்டுடுங்க. இரவு நேரத்துல ஏதாவது தண்ணீர் தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணீர்ல தர்பை புல் போட்டு வைங்க. தர்பை புல் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை புல்லை அதை எடுத்துட்டு நீங்க தண்ணி குடிச்சிங்கன்னா அதனால தோஷங்கள் எதுவும் ஏற்படாது. அது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதே ஃபாலோ பண்ணுங்க. மறுநாள் காலையில் குளிச்சுட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் எங்கே இருக்கோ விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த தோஷங்கள் கொஞ்சம் விலகும். அது அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாக உதயமாகும் இருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் என்று இருக்கிறதுனால 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்றனால அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் கிடைக்காமல் இருந்தால், ஒருவேளை இந்த தந்தை வழி சொத்து சோகங்கள ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட இருந்திருக்கலாம். திடீர்னு அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பார்த்தீங்கன்னா சாதகமாக முடிஞ்சிடும். எல்லாரும் பிரித்து எடுத்துக்கலாம், உங்களுக்கு இந்த நிலங்கள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாகிறத பார்க்க முடியுதுன்றீங்க. அதே போல வெளிநாட்டில் குழந்தை பேரே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது. பிள்ளை செல்வத்தினால பெருமை அடையக்கூடிய ஒரு ராசிக்காரர்களா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்க இருக்க போறீங்க. இப்போ குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர்களும் குழந்தை பேர் பெற்றெடுத்த நபர்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உதயமாகுதுங்க. அடுத்தது உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் இருக்கிறார். அப்ப இந்த 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்பட போகுது. 2ஆம் இடமானது குடும்பஸ்தானம், பணம் பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒருவேளை இதை குறிப்பாக சொல்ல வரங்க, இங்க தமிழகத்துல இந்த லாட்டரி அப்படின்றது தடைபற்றப்பட்டுள்ளது. ஆனா வெளிநாடுகள் இல்லை, வெளிநாடுகள் அதாவது சிங்கப்பூர், மலேசியா, இந்த அமெரிக்கா, ஜப்பான் இது மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாட்டரின்றது தனியாக இந்த அரசே ஏற்று நடத்திட்டு இருக்கு. அப்படி உள்ள நபர்கள் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கேட்குறாங்க, எனக்கு நம்பர் லக்கி நம்பராக கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் இந்த மாதிரியான விதிகள் அமைந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேங்க, விதிகள் இல்லாமல் கொடுக்க முடியாது. அப்போ கம்பல்சரி கோச்சார ரீதியாகவும் உங்களோட சுய ஜாதகத்திலையும் இந்த அதிர்ஷ்டங்கள், இது விருச்சிக ராசிக்காரர்கள் கோடான கோடி பேர் இருக்கலாம், அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் பொங்கிடுமா? கிடையாது. காரணம் என்ன? உங்களோட தசாபுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களோட கோச்சார நிலைகளுக்கு அது ஒத்து போகுதான்ற பார்க்கணும். இன்னைக்கு கோச்சார ரீதியான நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு, ஆனா உங்களோட தசாபுத்தி ஒத்து போனதுனாக்கா ஓரளவுக்கு சாதகமே. அப்போ உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு அதுக்கும் ஒத்து போனதுன்னா அது மாதிரியான நபர்கள் நீங்க இது மாதிரி லக்கி நபர் எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேங்க. அதனால இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமா இருக்கு. இந்த மாத காலகட்டத்தில் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்க ராசிக்கு அதிபதி. அப்ப இந்த மங்களக்காரகன் செவ்வாய் உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான். இப்போ உங்க ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கிறாரு, அற்புதமான இடத்துல இருக்கிறார்.
13ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 13 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தொட்ட காரியம் தொடங்கும், வெச்ச காரியம் விளங்கும், எதிர்பார்த்த காரியம் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். ஏன்னா இப்ப வந்து செவ்வாய் பகவான் இருக்கக்கூடியது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சாதிக்கின்ற மனசு மட்டும் இருந்தா போதும், நம்ம ஜாதகம் ஒத்துழைச்சா போதும், 13 தேதிக்குள்ளார உங்களுடைய பாதை, உங்களுடைய பயணம் சூப்பரா இருக்க போகுது. முயற்சி எடுக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லைங்க, முயற்சி எடுக்காதவங்க எல்லாமே தோக்கிறது இல்லைங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ஜாதகம் நல்லா இருந்தா நல்லது நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம எத்தனையோ பேர் அனுபவத்துல பார்த்துருப்போம், சும்மாவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கும், வீடு கட்டியிருப்பாங்க, வண்டி வாங்கியிருப்பாங்க, வாழ்க்கையில் சாதிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் செய்துட்டு இருப்பாங்க, ஆனா வளர்ச்சி இல்லாமலே இருந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் கிரக நிலைகள் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அது குறிப்பா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாசம் 13 தேதி வரைக்குமே அற்புதமான ஒரு நேரம். நீங்க சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்தாவே ஓப்பனா சொல்றேன், போதுங்க, கண்டிப்பா நீங்க சாதிச்சிருவீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தேன்னா எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா, சொல்றீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்த்தா நல்லா தான் இருக்குதுன்றீங்க, ஆனா எனக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு காரணம் 100% பேர் இருக்கிறீங்க, ஒரு 12 கோடி பேர் 15 கோடி பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே இப்ப சிரமம் இல்லைங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதி கெட்டு போய், நம்ம ஜாதகம் கெட்டு போய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்ப சரியில்லை. அப்ப அது ஜாதகம் கெட்டு போனா பொது பலன்ல என்னதான் தேனெல்லாம் பூச்சி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணு தானே ஓட்டும். நம்ம ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா, அது ஒரு விஷயம் பாருங்க. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசத்துல 13 தேதிக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு எங்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது கன்னி ராசியில இருந்து துலா ராசிக்கு வந்துடுறாரு, 12வது வீட்டுக்கு வந்துடுறாரு. பொதுவா 6, 8, 12 இந்த 3 வீட்டுல உட்காரக்கூடிய கிரகம் கண்டிப்பா வேலை செய்யாது. ஏன்னா 6, 8, 12 கூடியவன் வந்து ஒரு கிரகம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தா குறிப்பா 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். 13 தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க என்னதான் முயற்சி பண்ணனாலும் நான் முன்ன சொன்ன மாதிரிதான், விதி நல்லா இருந்து உங்க ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்குமா தவிர இல்லை அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கொஞ்சம் சில தடங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? குறிப்பா ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதாவது ஒரு திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாமதம் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு 13 தேதிக்கு மேல. இல்ல நான் வேலை தேடிட்டு இருக்கிறேங்க, எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னா நிச்சயமா 13 தேதிக்கு மேல ஒரு சிலருக்கு தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப திருமணமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இல்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு முயற்சி ஆகட்டும், ஒரு சிலருக்கு தடையா தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தா குரு பகவான் இப்ப 8ல இருக்கிறாரு. அதாவது பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 8லயும் கெட்டிடும் ராஜயோகம். அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தா 8ல வந்து இப்ப குரு இருக்கிறாரு. இப்ப 8ல குரு இருந்தா நம்ம என்ன சொல்றோம், பொதுவா 8ஆம் இடத்துல குரு இருந்தா அஷ்டம குரு. அஷ்டம குரு இருந்தா என்ன பண்ணுவாரு, அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். தேவையில்லாத வேலையில நம்ம இறங்கணும்னா அது நம்ம மன உளைச்சலை கொடுத்துட்டு போயிடுவார். மச்சானுக்கு ஒரு பிரச்சனை, மாமனுக்கு ஒரு பிரச்சனை, பங்காளிகளுக்கு ஒரு பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனை, சொந்த பந்தத்துக்கு ஒரு பிரச்சனை போனோம்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நாம மாட்டிக்குவோம். அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை 10 ரூபா வாங்கி கொடுத்துருந்தோம்னா அவங்க கட்ட மாட்டாங்க, நாம தான் கட்டி ஆகணும். இது போக வேலையில தீவிரமா இறங்கி முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா அவங்களுக்கு நேர்மையா தான் நம்ம இருந்திருப்போம், நல்ல பேர் வந்திருக்காது. இது எல்லாம் போகட்டும், சொந்த பிசினஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, 2025 மார்ச் 29க்கு முன்னாடி கேட்டிருந்தா உங்களுக்கு வந்து அதாவது அர்த்தாஷ்டம சனி வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியில கூட நல்லா இருந்தங்க சாமி, ஆனா முடிஞ்சியும் இன்னும் எனக்கு கஷ்டமா தான் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு நிலைமை தான் உங்க நிலைமை. இது எல்லாம் எப்பதான் மாறும்? பொதுவா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி நான் முன்னே சொன்ன மாதிரி 13 தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதுக்கு மேல உங்களோட ராசிக்கு அதிபதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு குரு 8ல இருந்து இப்ப ஹெல்த் நிறைய பேருக்கு வந்து என்ன தெரியுங்களா, மாசம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு 10 ரூபா வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை கண்டிப்பா இருக்கும்.
ஏன்னா குருவே இன்னைக்கு அஷ்டம குருவை உட்காந்துட்டாரு. அதனால கண்டிப்பா உடல் உபாதைகள், முக்கியமா பார்த்தா இந்த அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதை கவனமா பார்த்துக்கோங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் 5ல் இருக்கிறார். தைரியஸ்தானத்துக்கு அதிபதி, சுகஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால, தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். சனி வக்கரத்தில் இருந்தாவே நிச்சயமா நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா முன்னாடி வரும்போதுதான் நமக்கு நல்லது பண்ணல, அப்புறம் வக்கரம் ரிவர்ஸ்ல வர்றது இல்லையா, அப்ப நல்லது பண்ணுவார். எப்ப? ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் 138 நாள், கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம். அப்ப இந்த 4.5 மாசம் முடிகிறதுக்குள்ளார, நவம்பர் 28 முடிகிறதுக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு மறைமுகமா ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணுவாரு. அது நமக்கு என்ன ஆடம்பரம், என்ன அத்தியாவசியம், முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நல்லவரும் நினைக்க வேண்டாம். வக்கரத்தில் இருக்கும் போது மட்டும்தான், அதாவது முன்னாடி போகும்போது நல்லா இருந்துச்சா, வக்கரமாகும் போது சரியில்லை. அதே முன்னாடி போகும்போது கஷ்டத்தை கொடுத்தாரா, வக்கரமாகும் போது நல்லது கொடுப்பாரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நவம்பர் 28க்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இது போக பார்த்தா உங்களுக்கு சுக்கிரன் 9ல் இருக்கிறார். சுக்கிர பகவான் 9ல் உட்காந்துட்டாருன்னா குறிப்பா யாருக்கு நல்லா இருக்குது? பெண்களுக்கு நல்லா இருக்குது, மனைவிக்கு நல்லா இருக்குது, தாய்க்கு நல்லா இருக்குது, பெத்த பெண் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா சுக்கிரன்றது ஒரு பெண் சார்ந்த கிரகம். 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்துல. அதாவது என்னோட பொண்ணு பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு விருச்சிக ராசி தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு இப்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி என் பொண்ணுக்கு குழந்தை பாக்கி இல்லை, இப்ப இருக்குமான்னு எதிர்பார்க்கிற தாய்க்கா இருக்கட்டும், தந்தைக்கா இருக்கட்டும். ரெண்டாவது என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல சாமி அப்படி நினைக்கிறதா இருக்கட்டும். இல்ல என் தாய், அதாவது இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு இப்ப உடம்பு உபாதைகள் இருக்குது, கொஞ்சம் நல்லாகுமா, இல்ல என்னோட மனைவிக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை இருக்குது, சரியாகுமா, இப்படி எதிர்பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, குறிப்பா அதான் சொல்றல பெண்களுக்கு, அது தாயா இருக்கலாம், தாரமா இருக்கலாம், அதாவது சகோதரியா இருக்கலாம், தன் பிள்ளைகளா இருக்கலாம், கண்டிப்பா நல்லது நடக்கும். ஓரளவு சப்போர்ட் பண்ணுவாரு, நீங்க பயப்பட வேண்டாம். இது 15 தேதி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா 15 தேதி வரைக்கும் அவர் 9ஆம் இடத்துல இருப்பார். அதனால பாகிஸ்தான்மா நல்லதை பண்ணுவார். 15 தேதிக்கு மேல பார்த்தா 10ஆம் இடத்துக்கு வந்துருவார். அப்ப 10ஆம் இடத்துக்கு வரும்போது குறிப்பா மனைவிக்கு தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி குறிப்பா அதாவது விருச்சிக ராசியில பிறந்த பெண்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஒண்ணு மனைவி, இல்ல குறிப்பா பெண்களுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் சொந்தமா செய்யறாங்களா, தொழில் மாற்றம் ஏற்படும், தொழில் ரீதியா சப்போர்ட் கிடைக்கும், தொழில் ரீதியா எதிர்பார்க்கிற ஒரு விஷயங்கள் தடை இருந்தாலும் அந்த தடை சரியாகும். இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் 10ல் இருக்கிறார். புதன் பகவான் அதாவது தொழில் ஸ்தானம் 10ல் இருக்கிறது அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதுவும் பார்த்தா புதன் ஆதித்ய யோகா ஏற்படுத்தி சூரியனோட 10ல் இருக்கிறதுனால நிச்சயமா அயல்நாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எனக்கு விவசாயம் செழிக்குமா, சூப்பரா இருக்கும். பால் வாகனம் நான் வச்சு நான் விருதி பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு பால் வாகனம் சப்போர்ட் பண்ணுமா, நிச்சயமா நல்லா இருக்கும். இதை தாண்டி நான் சொந்த தொழில் பண்றேன், சொந்த பிசினஸ் பண்றேன், எனக்கு கை கொடுக்குமா, கண்டிப்பா கை கொடுக்கும். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி புதன் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. 16ஆம் தேதி சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 2 கிரகமே பாத்தீங்க அப்படின்னா தலை முன்னாடி போய் வாழு பின்னாடி போற மாதிரி ரெண்டுமே அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால நிச்சயமா உங்களுக்கு அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழிலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொந்தமா மண்மனை வாங்கலாம்னு இருக்கிறேங்க, பூமி வாங்கலாம்னு இருக்கிறேன், வாங்கிட்டேன் கிரையம் பண்ண முடியாம சிரமத்தில் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, பொதுவாக இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஏதாவது ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி கிடைக்குமா, அதாவது திருமண வரன் கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இது போக என்னோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா, என்னோட வளர்ச்சி நல்லா இருக்குமா, என்னோட சொந்த பந்தத்துக்கு மட்டும் நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேனா, இந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதை நீங்க முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். அதாவது ஒரு மைதானம் இருக்குது அப்படின்னா இறங்கி நம்ம வேலை செய்தாதான் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும். ஆடியன்ஸா உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஆடியன்ஸாவே இருக்க வேண்டியதுதான், இல்லைங்களா? 10 பிள்ளைங்க ஒரு ஓட்டத்துல போயிட்டு இருக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறது நம்ம ஒத்த புள்ளதான்.
அதுக்காக 9 பேர் நம்ம பின்தங்கி நிக்கிறது இல்லை. முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? முயற்சி எடுங்கன்னு தான் நான் சொல்றேன். முயற்சி எடுக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசம் அற்புதமா இருக்க போகுது. கல்வியில மாற்றம் பார்க்கலாம். அதை விட நான் முன்னே சொல்ற மாதிரி கட்டன்றது இந்த இடம் வந்து உங்களுக்கு மெயினா எதுக்கு நல்லா இருக்குதுன்னா, மண்மனை சார்ந்த விஷயம், சுபகாரியத்துக்கு சார்ந்த விஷயம், அதாவது வந்து அடுத்தடுத்த தன் வீட்டில் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான பாதைக்கு போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. முயற்சி எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம், ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா நீங்க நான் சொல்ற மாதிரி முயற்சி எடுங்க, அந்த முயற்சிக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருப்பம் பார்க்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.